கைஸ் எனக்கு உடம்பு ரொம்பவே முடியல. இப்பயுமே வந்து ஒரு மாதிரி டல்லாக தான் இருக்குது உடம்பு. முடியாமல் வீட்டில் படுத்து கிடந்திருந்தோன்னா இதை சம்பாதிச்சிக்க முடியாது கண்டிப்பாக. நானும் மெடிசன்லாம் எடுத்துருக்கிறேன். ரொம்ப முடியல, ஒரு மாதிரி தலதோஷம் பிடிச்சிட்டு. என்னோடய வாய்ஸை பார்த்தாலே உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியும். அது எதனாலன்னு தெரில, அப்படியே குளிர் ஜோரம் அடிச்சுக்கிட்டு ரொம்ப அப்படியே ஃபுல்லாக படுத்துட்டேன். நேற்று ஃபுல்லாக நைட்டு ஃபுல்லாக படுத்துருந்தேன். இன்றைக்கி பொழுதோடு ஃபுல்லாக படுத்துருந்து இப்போ தான் ஈவினிங் எழுந்திரிச்சேன். கைஸ் வெளியே வரும்போது தான் கண்ணு பளிச்சுன்னு இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. அப்பா வீட்டுக்குள்ளேயே முடஞ்சு கிடக்கிறது அவ்வளோ ஒரு மாதிரி இரிட்டேட் ஆகி அப்படியே என்னமோ ஒரு மாதிரி ஆயிடுச்சுங்க. கரெக்டாக இந்த ரோடு எங்கேன்னு பார்த்தீங்கன்னா சிஎம் வீடு. அப்படியே ஸ்ட்ரைட்டாக போய் ரைட் சைடு போனால் சிஎம் வீடு, முதலமைச்சர் வீடு. நம்ம அதுக்கு ஒரு முன்னாடியே கொஞ்சம் ஆட்டோ ஒன்று நிப்பாட்டியிருப்பேன். அங்கே தான் நம்ம சுபா எப்பவுமே அங்கே தான் நிப்பாட்டுவேன், சேஃப்டியாக இருக்குன்னு சொல்லி அங்கே தான் சுபாவை நிப்பாட்டுறது. கரெக்டாக தான் நிற்கிது பார்த்தீங்களா, அதுதான் நம்ம சுபா. அங்கே தான் நிப்பாட்டி வச்சுருக்கிறேன். ரெகுலராக நம்ம சுபா அங்கே தான் நிப்பாட்டுவாப்பில், நிற்பாப்பில், சேஃப்டியாக நிற்பாப்பில். கைஸ் நானும் சுபாவை எடுத்துகிட்டு அப்படியே நான் கிளம்புறேன். நம்ம ஏதாவது ட்ரிப்பு எடுக்கலாம். ஒரு 500 ரூபா சம்பாதிச்சா தான் இன்றைக்கி நம்ம பொழப்புக்கு ஓடும். நிறைய இஎம்ஐ இருக்குது, வேறு வழி இல்லை. சரி வாங்க போய் பார்க்கலாம். பஸ்ஸு சவாரி யாரை எடுக்கலாம்னு சொல்லி பார்க்கலாம். சுபாவுக்கு கொஞ்சம் சின்ன சின்ன வேலை இருக்குது. இந்த பிரேக்கு மாற்றுறது, ஹேண்டில் மாற்றுறது, இந்த மாதிரி ஏகப்பட்ட வேலை இருக்குது. அதிகமாக புகை தள்ளுது. சின்ன சின்ன வேலையெல்லாம் முடிச்சுன்னு வச்சுக்கலேன், நல்லா நம்ம வாட்டில் சுபாவை நானும் நல்லா ஒரு வாழ்க்கை பயணத்தை தொடங்கி போயிட்டே இருப்போம். ஜிபே இல்லைண்ணே, கேஷ் இல்லையா? கேஷ் இருந்தால் கொடுத்துருங்க. கைஸ் வெற்றிகரமாக நம்ம சுபா வந்து ஒரு 120 ரூபா சம்பாதிச்சாச்சு. முதல் சவாரி. உடம்பு முடியாமல் வீட்டில் படுத்து கிடந்திருந்தோன்னா இதை சம்பாதிச்சிக்க முடியாது கண்டிப்பாக. அவங்க நினச்ச 120 ரூபாய் இடத்துல வந்து 150 ரூபா கொடுத்துருக்கலாம். கை சவாரி தான் இது. வந்து நான் தான் 120 ரூபா கேட்டேன். பட் இருந்தாலும் கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் வந்துருச்சு. 150 ரூபா கொடுக்கலாம். ஏன்னா இது வந்து பழைய ஆட்டோனால பெட்ரோல் தானே, மைலேஜ் கிடைக்காதுல, ஸோ அது கொடுக்கலாம். பட் ஓகே, அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு வந்துருக்குறாங்க. இதுவும் ஒரு வகையில் சமூக சேவை தான். 120 ரூபா மட்டும் வாங்கிட்டு வந்தாச்சு நம்ம வாட்டில். பார்க்கலாம் அடுத்த நெக்ஸ்ட் ஏதாவது சவாரி வருதான்னு பார்க்கலாம். எனக்கே இப்போ ஒரு மாதிரி ரொம்ப டயர்டான மாதிரி ஃபீல் ஆகுது. ஏதாவது சவாரி வருதான்னு கண்டிப்பாக பார்க்கலாம். ஒரு 500 ரூபாய் வண்டி ஓட்டினோன்னே அதோட ரூமுக்கு பேர வண்டி தான். ஆட்டோ வேணுமா சார்? நம்ம சுபா வந்து பழைய மாடலுங்கிறதுனால ஸ்டார்ட் பண்ணுறது பெரிய கஷ்டமா இருக்கு. அந்த கிக்கர் அடிக்கிறதுக்குள்ள ஸ்லிப் ஆகுது பார்த்தீங்களா, கையெல்லாம் அந்த பக்கம்லாம் உழையுது, அப்படியே வலிக்குது. அடிக்க முடியல, இருந்தாலும் அடிக்கிறது தான், ஒரு அடி அடிக்கிறது தான். அப்படியே கையெல்லாம் வலிக்குதுங்க. சார் ஏற்கனவே உடம்பு வேறு டயர்டாக இருக்கா, அது ரொம்ப ஓவர் பெயின் ஆகுது நமக்கு. நானும் சுற்றிக்கிட்டே இருக்கேன். ஒரு சவாரி மாட்டில் ரேபிடோ தான் போட்டு போகணும் போல, வேறு வழி இல்லை. பார்க்கலாம், இன்னொரு ரவுண்ட் 2-3 ரவுண்ட் அடிக்கலாம். சவாரி விழுகுதான்னு பார்ப்போம். நானும் பாருங்கள் சந்து பந்தா அலைகிறேன், மெயின் ரோடுக்குலாம் அலைஞ்சேன், சவாரியே கிடைக்கல. பார்க்கலாம். சவுண்டு ஓவராக இருக்குல்ல, நம்ம சுபா விடுற சவுண்டு டர்ரு 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 டர்ருன்னு கேட்குது. கேட்குதா? சரியான சவுண்டாக இருக்குது. எதையுமே நம்ம குறை சொல்லக்கூடாதுங்க. நம்ம வாழ்க்கையில் நம்ம கிடைச்ச பொருளை வச்சு வாழ கற்றுக்கணும். அதான் மெயின். நமக்கு என்ன கிடைச்சிருக்கோ அதை வச்சு வாழ கற்றுக்கணும், அவ்வளோதான். இதான் ஒரே ஒரு ஃபோன் தான் இருக்குது, அதை வச்சு தான் வீடியோ எடுக்கிறேன். என்னோட ஸ்டார்ட் எதுவுமே கிடையாது, கையை வச்சு தான் எடுக்கிறேன். என்ன பண்ணுறது? நான் ஓவராக பண்ணுறேன். நீ இங்கே பாரு, வேணுங்கன்னே அவ்வளோ இடம் இருக்குது. அண்ணன் கிட்ட வந்து மோதிட்டு போகிறாரு நம்ம பக்கம். கைஸ் நம்ம வந்து வெற்றிகரமாக ஒரு 160 ரூபா நம்ம வந்து சம்பாதிச்சாச்சு. அந்த அக்கா கொடுத்தாங்க நல்லபடியாக. 140 ரூபா தான் வந்துச்சு, ஒரு 20 ரூபா எக்ஸ்ட்ரா கொடுத்தாங்க. நான் பேசுகிறது உங்களுக்கு கேட்குதா? சவுண்ட் அதிகமாக இருக்கிறதுனால கேட்காதுன்னு நினைக்கிறேன். நான் இருந்தாலும் சவுண்டாக பேச ட்ரை பண்ணுறேன். 140 ரூபா சார்ஜு, 160 ரூபா கொடுத்தாங்க. ஓகே அவ்வளோதான். அடுத்த நெக்ஸ்ட் ட்ரிப் ஏதாவது பார்க்கலாம். அந்த அக்கா வீடியோ எடுக்க முடியல, ஏன்னா சில பேர் விரும்ப மாட்டாங்களே வீடியோ. அது இல்லாமல் ரன்னிங்கில் வந்து நானும் வீடியோ எடுக்க முடியாது, அது ஒரு ப்ளஸ் இருக்குது. சரி ஓகே பார்க்கலாம், நெக்ஸ்ட் ட்ரிப் பார்க்கலாம். கைஸ் நமக்கு அடுத்த ஆர்டர் கிடச்சிருக்கு. அவங்க வேறு கால் பண்ணிகிட்டே இருக்காங்க, ராமாபுரம். அடுத்த ஆர்டர் கிடச்சிருக்கு, வாங்க போய் எடுக்கலாம். என்னால் வண்டி ஓட்டிகிட்டே வீடியோ எடுக்க முடியல. நானும் லொக்கேஷன் வந்துட்டேன், கஸ்டமருக்கு கால் பண்ணலாம். இங்கே இருக்க குமார் அவர் பேர். ஆமாம் நான் தான். எங்கே இருக்கீங்க? பேக் சைடா? வாங்க வெளியே வரீங்களா? இல்லை யூட்டன் அடிக்கிறதுக்கான இடம் இல்லை போல, எல்லாம் வரேன். வெளியே வரீங்களா?
இல்லை என்னோடய வண்டி கொஞ்சம் பழைய வண்டி, அதான் அதுக்கு தான் சொல்கிறேன். ரொம்ப பழைய வண்டி, அதுக்கு தான். ஏன்னா டெம்போலாம் நிற்கிதா, அதுக்குள்ளே யூட்டன் அடிக்க முடியாது, ரொம்ப பழைய வண்டி. கொஞ்சம் வர முடியுமா? கோச்சுக்கிறாதீங்களா கைஸ். நம்ம வண்டி பழைய வண்டி, அந்த சந்துக்குள்ளே போய் நம்ம கஷ்டம்தான் உண்மையிலே. சுபா வந்து அதில் வந்து சரிப்பட்டு வர மாட்டான், அதுக்கு அதான் யோசிக்கிறேன். சரி வரட்டும் பார்க்கலாம். ஐயோ முடியாதவர் போகலையே, நடக்க முடியாதவரோ? நடக்க முடியாதவர் தான். இந்த டெம்போக்குள்ளே எப்படி விட தெரியல. நம்ம இருந்தாலும் ட்ரை பண்ணலாம் அவர் ஏற்றுறதுக்கு. பாவம் முடியாதவர் இருந்தாலும் சுபா உள்ளே கொண்டு போகலாம், பார்க்கலாம் வாங்க. முடியும், நம்மளால் முடியும். வாங்க கைஸ், உள்ளே போய் நம்ம ஏற்றலாம் வாங்க. வேறு வழி தெரியல எனக்கு. போயிடுறா 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 போயிரு 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 போயிரு. வேற வழி தெரியல. போடா கண்ணா போடா. கொஞ்சம் கஷ்டமாக தான் கைஸ் இருக்குது இந்த வண்டி ஓட்டுறதுக்கு. எனக்கு சர்வீஸே இல்லை. நான் ஓட்டின எல்லா வண்டியுமே சிஎன்ஜி, அப்புறம் வந்து காம்பேட் தான் ஓட்டியிருக்கேன். சுபா வந்து ரொம்ப பழசாக இருக்கிறதுனால என்னால் ஓட்ட முடியல. அந்த அண்ணனாவே ரோட்டுக்கு நடந்து வந்துட்டாரு. ஏன்னா ஒரு 112 ரூபா காட்டுது. 120 ரூபா கொடுத்துடலாமா? 120 115. சரி தாங்க. 105 சொன்னாங்க. சரி ஓகே. 115 100 பாஞ்சு இருக்கா இல்லையா? இருக்குதா? சரி போய்ட்டா பார்க்க போய்ட்டாங்க. அந்த லெஃப்ட் போயிட்டு லெஃப்ட் போயிட்டு ஸ்ட்ரைட்டாக போயிட்டு லெஃப்ட் போயிட்டு ஸ்ட்ரைட்டாவா? ரைட்டு இந்த ரைட்டு போனீங்கக்கா ஸ்ட்ரைட்டாக போய்டும், மெயின் ரோடு போய்டும். சரி ஓகே. சரி நான் போயிட்டு வரேன். கைஸ் நம்மளும் அந்த அண்ணன் சவாரி எடுத்துக்கிட்டு தான் இருக்கோம். ஒரு 270 ரூபா சம்பாதிச்சிருக்கோம் இது வரைக்கும். கை சவாரி ஒரு 100 120 வாங்கினேன். மொத்தம் வந்து 250 + 120 470 ரூபா வந்திருக்கு. சாரி 300 370 ரூபா வந்திருக்கு. இதுக்கப்புறம் நான் வந்து வண்டி ஓட்ட முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா ஆட்டோவில் லைட் இல்லை, நம்ம சுபா கிட்ட லைட் இல்லை, வேற வழியே இல்லை. என்ன பண்ண போறேன்னு தெரியல, பார்க்கலாம். இருந்தாலும் ஒரு சவாரி எடுத்திருக்கேன். நம்ம ஏரியா நம்ம ரூம் பக்கம் தான் எடுத்திருக்கேன். அப்படியே உருட்டி உருட்டி கொண்டு போயிட வேண்டியது. அப்படியாது இதான் சவாரி எடுத்திருக்கேன். லொக்கேஷன் பக்கத்தில் வந்துட்டேன். ஏபி இறக்கிட்டு அப்படியே நம்ம ரூமுக்கு போயிட வேண்டியதான். அதோட விளாக முடிச்சிட வேண்டியதான். கைஸ் நானும் லொக்கேஷன் வந்துட்டேன். இதுக்கு மேலே வீடியோ எடுக்க கொஞ்சம் வாய்ப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை காரணமாக இத்துடன் இந்த விளாகை முடிக்கிறேன். ரொம்ப நன்றி. கடைசி வரைக்கும் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. லவ் யூ கைஸ். லவ் யூ ஸோ மச். தேங்க்யூ. பாய் பாய்.